எல்லாருக்கும் வணக்கம். டிஎன்பிசி குரூப் 4 2025க்கான மாடல் கொஸ்டின் ஒன்று நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த கொஸ்டினில் இருக்கக்கூடிய ஜிகே கேள்விகள் நம்ம ஒவ்வொன்றா இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஆல்ரெடி இதுக்கு முன்னே இதே மாதிரியான ஒரு வீடியோ நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்க்கணும் அப்படின்னு நினச்சிக்கேன் அப்படின்னா அந்த வீடியோவோட லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அது மூலமாக நீங்கள் பார்த்துக்கலாம். வாங்க நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒவ்வொரு கேள்விகளாக பார்ப்போம். முதல் கேள்வி, தமிழ்நாடு பாதுகாப்பு தொழில்துறை வழித்தடத்தில் இணைக்கப்பட்டுள்ள நகரங்களை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதற்கான சரியான ஆன்சர் எது வரும்? ஆப்ஷன் சி, சேலம், கோயம்புத்தூர், ஓசூர், திருச்சிராப்பள்ளி அப்படிங்கிறது தான் சரி. பாதுகாப்பு தொழில்துறை வழித்தடத்தில் இணைக்கப்பட்டுள்ள நகரங்கள் சேலம், கோயம்புத்தூர், ஓசூர், திருச்சிராப்பள்ளி. அடுத்து ஒரு பொறுத்துக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் உள்ள இடப்பெயர்வு வேளாண்மையின் பல்வேறு பெயர்களை சரியாக பொறுத்துக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பெயரை பொறுத்த வரைக்கும் ஜிம், புனம், கிருஷி, போடு, பீவார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதற்கான சரியான ஆன்சர் எது? ஆப்ஷன் ஏ. ஜீம் அப்படிங்கிறது அசாம், புனம் கிருஷி அப்படிங்கிறது கேரளா, போடு அப்படிங்கிறது ஆந்திர பிரதேசம், பீவார் அப்படிங்கிறது மத்திய பிரதேசம். அடுத்த கேள்வி, கீழ்காணும் பட்டியலில் உள்ளவற்றை சரியாக பொறுத்துக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் தலைக்காற்று, அது வீசக்கூடிய பகுதிகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கான சரியான ஆன்சர் எது? ஆப்ஷன் ஏங்கிறதா சரி. லூ அப்படிங்கிறது தார் பாலைவனத்தில் வீசக்கூடிய காற்று. ஃபான் அப்படிங்கிறது ஆல்ப்ஸ் அங்கே வீசக்கூடிய காற்று. சின்னுக் அப்படிங்கிறது ராக்கி மலைத்தொடரில் வீசக்கூடிய காற்று. போரா அப்படின்னா இத்தாலியின் மத்திய தரைக்கடல் பகுதியில் வீசக்கூடிய காற்று. அப்போ ஆப்ஷன் ஏங்கிறதா சரி. அடுத்த கேள்வி, சிரஸ்ட்ரா திட்டம் எந்த ஒன்றிய அமைச்சகத்தால் அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கான சரியான ஆன்சர் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சமூக நீதி மற்றும் மேம்பாட்டுத்துறை அமைச்சகம். என்ன திட்டம்? சிரஸ்ட்ரா திட்டம். அடுத்த கேள்வி, தமிழ்நாடு அறிவியல் ரீதியாக பிரதேசிஸ் என அழைக்கப்படுவது தமிழ்நாட்டில் உள்ள டேஸ் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதற்கான சரியான ஆன்சர் எது? ஆப்ஷன் ஏ, வண்ணத்து பூச்சி. அடுத்த கேள்வி, ஜனாதிபதி மாளிகைக்கும் இந்தியாவின் கேட்டிற்கும் இடைப்பட்ட சாலை, ராஜபாதை அப்படின்னு சொல்லக்கூடிய சாலை டேஸ் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதற்கான சரியான ஆன்சர் எது? ஆப்ஷன் டி, கர்தவ்ய பாதை அப்படிங்கிறதா சரி. அடுத்த கேள்வி, செயற்கை நுண்ணறிவின் தந்தை என்று கருதப்படுபவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான சரியான ஆன்சர் எது? ஆப்ஷன் சி, ஜான் மெக்கார்த்தி அப்படிங்கிறதா சரி. செயற்கை கேள்வி, 2023ஆம் ஆண்டு உலகக்கோப்பை சதுரங்க போட்டியில் 2ஆம் இடத்தை பிடித்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான சரியான ஆன்சர் எது? ஆப்ஷன் பி, பிரக்ஞானந்தா அப்படிங்கிறதா சரி. அடுத்த கேள்வி, 2023ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசின் தகைசால் தமிழர் விருது பெற்றவர் யார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதற்கான சரியான ஆன்சர் எது? ஆப்ஷன் பி, கி வீரமணி அப்படிங்கிறதா சரி. எப்போ? 2023ஆம் ஆண்டு. கீழ்காண்பவற்றுள் எந்த இந்திய நகரம் யுனெஸ்கோவின் கல்வி நகர பட்டியலில் இணைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதற்கான சரியான ஆன்சர் எது? ஆப்ஷன் சி, திரிசூர், கேரளா. கேள்வி, சென்னை மாணவர் மன்றம் அமைக்க காரணமாக இருந்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான சரியான ஆன்சர் எது? டாக்டர் எஸ் தர்மாம்பாள் அப்படிங்கிறதா சரி. இந்த கேள்வி நம்ம அடிக்கடி கேட்டிருக்காங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லேயும் நிறைய இருந்திருக்கு. பெரியார் ஈவேரா தொடங்கிய செய்தித்தாள் மற்றும் இதழ்களை தொடங்கிய வருடத்துடன் பொறுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை அடிக்கடி நமக்கு கேட்டிருக்காங்க. குடியரசுங்கிறது எப்போ வரும்? குடியரசுங்கிறது எப்போ வரும்? நமக்கு 1925. புரட்சி அப்படிங்கிறது 1933. பகுத்தறிவு அப்படிங்கிறது 1934. விடுதலை 1935. ஸோ ஆப்ஷன் ஏ 2431 அப்படிங்கிறது தான் சரி. குடியரசு 1925, புரட்சி அப்படிங்கிறது 1933, பகுத்தறிவு அப்படிங்கிறது 1934, விடுதலை அப்படிங்கிறது 1935. அடுத்த கேள்வி, உப்புச் சட்டங்களை மீறியதற்காக அபராதம் கட்டிய முதல் பெண்மணி யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க.
இதுக்கான சரியான ஆன்சர் இது ஆப்ஷன் பி ருக்மணி லட்சுமிபதி அப்படிங்கிறது தான் சரி. உப்பு சட்டங்களை மீறியதற்காக அபராதம் கட்டிய முதல் பெண்மணி யார்? ருக்மணி லட்சுமிபதி. அடுத்த கேள்வி, சுபாஷ் சந்திர போஸ் இந்திய தேசிய காங்கிரஸின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான சரியான ஆன்சர் எது? ஆப்ஷன் சி 1938. பூச்சி ஒன்று கொடுத்துருக்காங்க. மார்ச் 1931 நடந்த கராச்சி அமர்வு சர்தார் வல்லபாய் படேல் தலைமையில் அடிப்படை உரிமைகள் மற்றும் கடமைகளில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியதோடல்லாமல் சுதந்திர இந்தியாவின் பொருளாதார கொள்கை பற்றி ஒரு பார்வை வழங்கியது. காரணம், இந்த உரிமைகளும் சமூக மற்றும் பொருளாதார திட்டங்களும் உறுதி செய்வது யாதெனில் அரசியல் சுதந்திரம் மற்றும் பொருளாதார சுதந்திரம் என்பது பிரித்து பார்க்க முடியாத ஒன்றாகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதற்கான சரியான ஆன்சர் இது ஆப்ஷன் பி ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. ஆர் என்பது ஏவிற்கான சரியான விளக்கம் ஆகும். பாளையம் என்ற சொல் ஒரு பகுதியையோ ஒரு இராணுவ முகாமையோ அல்லது ஒரு சிற்றரசையோ குறிப்பதாகும். அதுக்கு 4 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இவ்வமைப்பின் கீழ் தனிநபர் ஒருவர் ஆட்சிய சீரிய இராணுவ சேவைக்காக அவரின் கட்டுப்பாட்டின் கீழ் பாளையம் கொடுக்கப்பட்டது. அடுத்து, வாராங்காலை சார்ந்த பிரதாபருத்திரனின் ஆட்சி காலத்தில் காகதிய அரசில் இப்பாளையக்காரர் முறை நடைமுறைப்படுத்தப்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து, மதுரை நாயக்கரான 1529 பதவியேற்ற விஸ்வநாத நாயக்கர் அவர்கள் தம் அமைச்சரான அரியநாதரின் உதவியோடு தமிழகத்தில் இம்முறையை அறிமுகப்படுத்தினார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பரம்பரையாக 92 பாளையக்காரர்கள் இருந்திருக்கக்கூடும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் எது நமக்கு சரி அப்படிங்கிற ஆப்ஷன் சி 1, 2, 3 சரி. ஆனால் நம்ம பரம்பரையாக மொத்தம் எத்தனை பாளையங்கள்? 72 பாளையங்கள் இருந்தது தான் சொல்லியிருப்பாங்க. ஆனால் இதில் 92 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் 1, 2, 3 இந்த 3மே சரி. அடுத்த கேள்வி, வடமேற்கு எல்லை மாகாணத்தில் குடைக்கிட்மர் இயக்கத்தை நடத்தியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான சரியான ஆன்சர் எது? ஆப்ஷன் ஏ கான் அப்துல் கபார் கான் அப்படிங்கிறது தான் சரி. அடுத்த கேள்வி பாருங்கள், முத்ரா வங்கியின் முதன்மை நோக்கங்கள் என்னென்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அனைத்து சிறு நிதி வழங்கும் நிறுவனங்களை பதிவு செய்தல், இந்திய வேளாண் துறையை முன்னேற்றுதல், குறுங்கடன் வழங்குவதில் நிலைத்த தன்மையை ஏற்படுத்துதல் அப்படின்னு கொடுத்துட்டு கீழே இதில் எது சரி அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி 1 மற்றும் 3 சரி. நிறுவனங்களுக்கு பதிவு செய்தல், குறு கடன் வழங்குவதில் நிலைத்த தன்மையை ஏற்படுத்துதல் அப்படிங்கிறது சரி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், HTI-1, HTI-2, HTI-3 மற்றும் HTI-4 என்ற 4 விதமான மனித மேம்பாட்டு குறியீடுகளை உருவாக்கியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான சரியான ஆன்சர் எது? ஆப்ஷன் சி பிஸ்வஜி குஹா அப்படிங்கிறது தான் சரி. அடுத்த கேள்வி பாருங்கள், வானவில் புரட்சி, தங்கப் புரட்சி, சிவப்பு புரட்சி, வட்டப் புரட்சி, வெள்ளி புரட்சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கு தங்கப் புரட்சி அப்படிங்கிறது என்ன வரும்? தங்கப் புரட்சி அப்படிங்கிறது பழங்கள் மற்றும் ஆப்பிள்கள். சிவப்பு புரட்சி அப்படிங்கிறது இறைச்சி மற்றும் தக்காளி. வட்டப் புரட்சி அப்படிங்கிறது உருளைக்கிழங்கு. வெள்ளி புரட்சி அப்படிங்கிறது முட்டை. ஸோ ஆப்ஷன் பி சரி. 3, 4, 1, 2. அடுத்த கேள்வி, இந்தியாவில் உள்ள நில உடைமை முறைகளில் எது நிரந்தர சொத்துரிமை சட்டத்தை அறிமுகப்படுத்தியது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதற்கான சரியான ஆன்சர் எது? ஆப்ஷன் சி நில சுவந்தார் முறை. இந்தியாவில் உள்ள நில உடைமை முறைகளில் எது நிரந்தர சொத்துரிமை சட்டத்தை அறிமுகப்படுத்தியது அப்படின்னா நில சுவந்தார் முறை. அடுத்த கேள்வி, மாறும் ரொக்க இருப்பு விகிதம் என்பது பணவியல் கொள்கையின் ஒரு கருவி என்று முதலாக பரிந்துரைத்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான சரியான ஆன்சர் எது? JM கீன்ஸ் அப்படிங்கிறது தான் சரி. கேள்வி, ஆசியாவின் முதல் ஏற்றுமதி செயலாக்க மண்டலத்தை 1965 இந்திய அரசு டேஸ் என்னுமிடத்தில் துவங்கியது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான சரியான ஆன்சர் எது? ஆப்ஷன் சி காண்ட்லா அப்படிங்கிறது தான் சரி. 1965 அதாவது எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் சோன் அப்படிங்கக்கூடிய இந்த அமைப்பை இந்திய அரசு முதல்ல எங்கே துவங்கினாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. காண்ட்லா. ஆப்ஷன் சி சரி. நிதி ஆயோக் கூற்றுப்படி ஏற்றுமதி தயார் நிலை குறியீடு 2022 நிலையை வரிசைப்படுத்துக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான சரியான ஆன்சர் எது? ஆப்ஷன் பி ஃபஸ்ட்டு தமிழ்நாடு, 2வது
மகாராஷ்டிரா, 3வது கர்நாடகா, 4வது குஜராத். அடுத்த கேள்வி, கொடுக்கப்பட்ட செல் உறுப்புகளில் எதில் ட்ரை கார்பாக்சிலிக் அமில சுழற்சி நடைபெறுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான சரியான ஆன்சர் இது ஆப்ஷன் சி, கால்ஜி உடலம். பொருத்தமான இணைகளை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் சரியான ஆன்சர் இது கரிம அமிலங்கள் அப்படிங்கிறது சரி. HCOOHும் CH3COOHங்கிறது வரும். அதுக்கப்புறம் ஒரு காரத்துவ அமிலங்கள் HCl HNO3 அப்படிங்கிறது சரி. ஆப்ஷன் ஏ 1 மற்றும் 3 சரி. அடுத்த கேள்வி பாருங்கள், அணுக்கரு இணைவு வினையானது மிக அதிக வெப்பநிலை மற்றும் அதிக அழுத்தம் ஆகியவற்றில் மட்டுமே நடைபெறுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அணுக்கரு வினையில் ஈடுபடும் அணுக்கரு துகள்கள் இரண்டும் நேர்மின் துகள்களாக இருக்கின்றன. உயர் வெப்பநிலையில் மட்டுமே இவ்விலக்கு விசை உருவாக்கப்படுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதற்கான சரியான ஆன்சர் இது ஆப்ஷன் பி, ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. ஆர் என்பது ஏவிற்கான சரியான விளக்கம். இதுவரையில் இருக்கக்கூடிய முக்கியமான கேள்விகள் ஒவ்வொன்றா பார்த்துருக்கோம். இந்த வீடியோவோட அடுத்த பாட்டில் வந்து இந்த கேள்வியில் இருக்கக்கூடிய மீதி கேள்விகளை நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் மீண்டும் ஒரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.